படிக்காதவங்களுக்கு பல நேரங்கள்ல பல விஷயங்கள் கூட சொல்லி புரிய வச்சிடலாம். ஆனா படிச்சவங்களுக்கு சில நேரங்கள்ல சில விஷயங்கள கூட சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த காட்சிய பாருங்க. மனி ஆனா இந்த மரத்தை கட்டி கொண்டிருப்பதுதான் எனக்கு கொஞ்சம். சரகுண்டி கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நட்ட மரம் வெட்டப்படுவதை பார்த்து வயதான பெண்மணி கட்டுக்கிடங்காமல் அழுத காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? மனிதர்கள் பொதுவா மரத்தை கட்டிப்பிடிப்பதற்கான காரணம் இயற்கையுடனான பிணைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மீதான அன்பை வெளிப்படுத்து. இதனாலதான் சில மனிதர்கள் மரத்தை கட்டிப்பிடித்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. பூமியில 3ல 1 பகுதி காடு இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையின் விதி. இந்த காடுகள் அழிக்கப்படுவதால் கடல் மட்டம் உயர்வு, புவி வெப்பம் அதிகமாகி சில பகுதிகளில் அதிக மழையும் சில பகுதிகளில் அதிக வறட்சியும் ஏற்படுது. ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் வெளியிடுகின்ற 22 கிலோ கார்பன் டை ஆக்சைடை ஒரு மரம் ஆக்சிஜனா மாற்றி தருது. இந்தியாவில் 33% இருந்த காடுகள் குறைந்து தற்போது 22% காடுகள் தான் இருக்கு. இந்த 11% நம்ம அடையணும் அப்படின்னா 54 கோடி மரங்களை நடவு செய்யணும். பருவநிலை மாற்றத்தை தடுக்க ஐநா 700 கோடி மரங்களை நடவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அதுல 300 கோடி மரங்களை நடவு செய்துள்ளதாகவும் ஐநாவின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா அண்ணன் சீமான் மரத்தை கட்டி கொண்டு இருப்பதுதான் எங்களுக்கு நகைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்க முடியுது. அண்ணன் சீமான் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதா இல்லையா என்பதுதான் கேள்வியே. மனிதன் இல்லாமல் மரங்களால் வாழ முடியும், மரங்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா என்கிற கருத்தை முன்வைத்து பெருமளவு மரங்களை நடனம், காடுகளை பாதுகாக்கணும், அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த இயற்கை வளங்களை பணமாக பார்ப்பதை தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கு இங்க பலர் சிரிப்பதுதான் புரியாத புதிரா இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த இயற்கை வளத்தை அழித்து மரத்தை கட்டி கொண்டு இருந்தால் அதை பார்த்து நகைக்கலாம். இதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றத பார்த்து உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னா என்னத்தை படிச்சு என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க தோணுது. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணவிதை திட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியால இதுவரைக்கும் 10 லட்சம் பனை விதைகள் நடவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல மரங்களை நட்டு வளர்க்கவும் செய்கிறார்கள். நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது அண்ணன் சீமான் விஷயத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு.